கோலாலம்பூர் ஜலான்டுக்கு கம்போங் காசிப்பிள்ளையில் அமைந்துள்ள ருத்ரா தேவி சமாஜத்தில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ திரிசூலநாதர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான திருப்பணிகள் நடைபெற்று திரு கும்பாபிஷேகம் அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார். ருத்ரா தேவி சமாஜ் தலைவரும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான வைபி குணராஜ் அவரை வரவேற்று உபசரித்தார். பக்தி ஆராதனைகள், தேவார திருவாசக கீர்த்தனைகள், வேத மந்திரங்கள் இறைவனுக்காக தொடர்ந்து ஒலிக்க வழிபாடு வெகு சிறப்பாய் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய வைபி குணராஜ், இந்த கோயிலுக்காக பெரும் நன்கொடையை வழங்கி எங்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் என்று நன்றியோடு நினைவு கூர்ந்தார். அதோடு அவர் செய்த செயலால் என் கைகள் ஒரு கணம் நடுங்கியது என குணராஜ் குறிப்பிட்டார். ஐயா வந்துட்டு ஹோம்ஸ் பற்றி நமக்கு தெரியும். அவர் வந்து not only here but all over Malaysia has been keeping donating and giving whatever is earning. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயா கேட்டாரு சொல்லலாமா இல்லைன்னு. இந்த பில்டிங் வாங்கும்போது நம்மளுக்கு இந்து சங்கத்தில் 680,000 வாங்கணும். Right? So, அந்த நேரம் வந்து 10% கட்ட சொன்னாங்க. A few of the members collectively collected. But we couldn't get a bank loan. அப்போ போயிட்டு அங்க மிஸ்டர் ஹோம்ஸ் வீட்டில் போயிட்டு நான் ஐயா நத்து வைத்திலிங்கம் மிஸ்டர் மணியமெல்லாம் போயிட்டு உட்காந்து பேசும்போது அவர் ஒன்றும் கேட்கல. 2 செக் கொடுத்தாரு. செக் லீஃப் மஸ்ட் சார் 2 செக் லீஸ் செக் கொடுத்தாங்க. என்ன கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னாரு. ஒன்னு வந்து 160,000 எழுதுங்க, ஒன்னொன்று வந்து 180,000 எழுதுங்க. கை நடுங்குச்சு. முதல் செக் எழுதும் போதே மிஸ்டேக். So he was actually giving us 340,000, half of the building value. But Swami decided, you guys must go down to the ground and work. So we second check, we wrote 160,000 and he gave us. Right? And this is his support to the organization. Aya Sonamarita, our organization, Ruthra Devi Samaj, is the Center for Youth Excellence. Right? We must continue doing work for the youth. And I would like to take this opportunity to thank Aya, especially Thiruvala Om Thiagarajan Avargale, for his presence here today. Our வீட்டில் போய் பத்திரிகை கொடுக்கும்போது சொன்னாரு வருவாருன்னு. And I would like to thank you for your presence here today. அதேபோல் தலைமை குருக்கள் சிவாச்சாரியார் ஸ்ரீ முத்துக்குமார் ஓம் ஸ்பா தியாகராஜன் சேவை எத்தகையது என்று கூறி புராண கதையின் வழி அவர் விளக்கினார். பெரும் சேவைகளை செய்திருக்கிறார். இந்த ருத்ரா தேவி சமாஜத்தின் முக்கிய கொடையாளர் ஓம் ஸ்பா தியாகராஜன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். விஸ்வாமித்திரர் சொல்லுவார் ஒரு இதுல, அதாவது ஏதாவது உதவி வேணும்னா இந்த விஷயங்களுக்கு முதல்ல இந்திரலோகம் போவாங்களாம். அங்க ஆகலைன்னா பிரம்மலோகம் போவாங்களாம். அங்க ஆகலைன்னா விஷ்ணுலோகம் போவாங்களாம். அங்கே ஆகலைன்னா சிவலோகம் போவாங்களாம். அங்கே ஆகலைனாக்கா சொல்லுவாரு, அயோத்தி என்னும் நகரெல்லாம் வேற கதி உண்டோன்னு சொல்லுவாரு. அயோத்தியில இருக்கிற தசரத மகாராஜனை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லைன்னு. அது மாதிரி நமக்கு எங்க சுத்தி எங்க வந்தாலும் ஓம்ச விட்டா கதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும்போது ஐயா வந்து முன்னுக்கு நின்று வாங்க நான் உதவி செய்யறேன்னு சொல்லி நமக்கு இந்த பில்டிங்கை வாங்குறதுக்கும் அதன் பிறகு இதனுடைய நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய பெரிய உதவி, பெரிய கான்ட்ரிபியூஷன், பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து நம்ம என்னமோ இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர விருந்தாடி மாதிரி வரல. அவங்க நம்மள ஒருத்தர், இந்த இயக்கத்துக்கு ஒருத்தராக இருந்து இந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலத்தில் உதவி செய்திருக்காங்க. பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன் அவங்களோட. அந்த அடிப்படையில் நம்மளுடைய பெரிய ட்ரஸ்ட் மெம்பர் அப்படின்ற அடிப்படையில அவருக்கு நாம இப்போ நம்முடைய மரியாதை செலுத்துகிறோம். ஏன்னா ருத்ராதேவி சமாஜ் வரைக்கும் இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து இங்க வந்து எங்க எதையும் வித்து காசு வாங்குறது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. காசு சம்பாதிக்கிறது இல்லையா, நாங்க செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, யூத் கேம்ப் போடணும், மோட்டிவேஷன் ஷோஸ் நடக்கணும், இந்த சாமிக்கு செலவு பண்றோம், வருஷம் இந்து சங்கத்தோடைய அன்னதானத்தை பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிகழ்வில் பேசிய ஓம் ஸ்பா தியாகராஜன், விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல ஒரு வீட்டை வாங்கி அதில் ருத்ரா சமாஜத்தை நிறுவி இன்று இந்த அளவுக்கு வளர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு பாராட்டுகள் என்று கூறினார். வைபி குணராஜ் ஆரம்பத்திலிருந்தே பல சேவைகளை செய்து வருகிறார்.
பத்துமலை பகுதியில் அவர் பல்வேறு சேவைகளை செய்த நிலையில் பல சவால்களையும் சந்தித்துள்ளார். இருப்பினும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகிறார். நிச்சயம் அவருக்கு அடுத்த முறை அமைச்சர் அந்தஸ்து கிடைக்கும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கமாக தான் இருக்கணும். அது மாதிரி அந்த இடத்துல இதை பெரிய ஆடம்பரமா செய்யாம ஒரு வீட்டை வாங்கி அது ஒரு மையத்தை அமைத்து இன்னைக்கு ஒத்துமையோடு புரிந்துணர்வோடு உறுப்பினர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் நினைக்கும். ஒற்றுமை, புரிந்துணர்வு இது செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த வகையில் மாண்புமிகு வைத்திய குணராட்டினி பார்க்கும்பொழுது இந்த ருத்ரா சமாஜத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதராக தான் இருந்தாரு. இன்னைக்கு ஒரு மாண்புமிகு ஆகிட்டாரு. இன்னும் நிச்சயமாக அவர் மந்திரி அவருக்கு ருத்ரா சமாஜம் உறுதியாக இருக்கும் என்று இவரது ஐயப்படவில்லை. நிச்சயமாக இவர் போல ஒற்றுமையோடு செயல்பட இவரெல்லாம் அந்த காலத்திலே சேவை தான். பத்திரிகைகளை ஒரு கொண்டு ஒரு இதை அமைத்து சேவை தான் செய்து கொண்டிருந்தோம். இவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில எல்லோரும் இந்த இயக்கத்தோடு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நிச்சயமாக எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.